நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் 2 டிஎஸ்பி தலைமையில் விடிய விடிய விசாரணை நடைபெற்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். ஆல்வின், யார் யாரிடலாம் இந்த விசாரணை நடைபெற்று இருக்கிறது? அடுத்து யாருக்கெல்லாம் சம்மன் வழங்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்கள் என்ன? திருநெல்வேலியில கடந்த மாதம் 27ஆம் தேதி கவின் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காதலித்ததற்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில அந்த காதலியினுடைய சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளரான சரவணன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கின் தன்மை மற்றும் முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கானது சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து சிபிசிஐடி பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த 6ஆம் தேதி திருநெல்வேலி சிறப்பு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்தது. ஆனால் அந்த மனுவினை விசாரித்த நீதிமன்றம் நேற்றைய தினத்திற்கு வழக்கை ஒத்திவைத்து நேற்றும் காலையில் நடைபெற்று பின்னர் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில பிற்பகலில் 7 நாட்கள் சிபிசிஐடி அவர்கள் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதனை அடுத்து நேற்று இரவே சிபிசிஐடி காவல்துறையினர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் இருவரையுமே நீதிமன்ற காவலில் இருந்து தங்களது கஸ்டடிக்கு எடுத்து நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த விசாரணை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அந்த குற்ற புலனாய்வு அலுவலகத்தினுடைய அந்த காவல் நிலையத்துல தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவு முதலே இந்த விசாரணை என்பது விடிய விடிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிபிசிஐடியினுடைய 2 டிஎஸ்பிக்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் தரப்பிலான அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள். பல்வேறு குழுக்களாக இருவரிடமும் தந்தை மகன் இருவரிடமும் சுர்ஜித் தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் இருவரிடமும் தனித்தனியான விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை வரை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 13ஆம் தேதி வரை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அந்த விசாரணை முடிந்து மீண்டும் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். தொடர்ந்து மீண்டும் அவர்களுக்கு நீதிமன்ற காவலுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த விசாரணையினுடைய ஒரு அங்கமாக கொலை நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்று சுர்ஜித் அல்லது அவரது தந்தை சுர்ஜித்தை கட்டாயமாக அந்த இடத்திற்கு கொலை நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அந்த விசாரணை மேற்கொள்வதற்கான திட்டமும் சிபிசிஐடி காவல்துறையிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விசாரணைக்காக சிபிசிஐடியினுடைய காவல் கண்காணிப்பாளர் அதிகாரிகளும் இந்த அலுவலகத்திற்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த விசாரணை என்பது அந்த அலுவலகத்துல நேற்று இரவு முதலே நீடித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.